அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தை மாதத்தில் வேலுக்கு பூஜை, வேலனுக்கு ஆராதனை சிறப்பு கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் தைப்பூச திருநாளில் வேல் பூஜை செய்வதும், வேலுக்கு அபிஷேகங்கள் செய்வதும், வேலுக்கு செவ்வரளி கொண்டு அர்ச்சித்து வழிபாடுகள் மேற்கொள்வதும் உத்தமமான பலன்களை கொடுக்கும். கருத்தில் கொள்ளணும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வதும், இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் மேற்கொள்வதும், அருகில் உள்ள முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கும் தலங்களுக்கு சென்று தரிசிப்பதும் தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியது. குறிப்பாக செவ்வாய் தோஷத்தை போக்கி செவ்வாய் தோஷத்தை போக்கி அருளும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு தரக்கூடியது. கருத்தில் கொள்ளுங்க. தைப்பூச நன்னாளில் முருக கடவுளுக்கு கந்தசஷ்டி கவசம் பாடி அருணகிரிநாத அருளில் திருப்புகழையும் பாடினா நம்மளுக்கு எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் தவிடுபடியாக அது விலகும். எதிரிகளை பலம் எடுக்க செய்யும். இல்லத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறையே இருக்காது. அதனால நீங்க இந்த நாளில் சிறப்பாக பயன்படுத்தலாம். கருத்தில் கொள்ளுங்க. தைப்பூச நாளை காணிக்கை செலுத்தும் நாளாக முருக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். பழங்கள், நெல், காய்கறிகள் எது விளைந்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே காவடியில் அவற்றை வைத்து எடுத்துச் செல்கிறார்கள் என்று முன்னோர்களுக்கு கருத்து. நன்றி, வணக்கம்.